விண்ணுலகில் யாருக்கு பசியோ இங்கு விடைபெற்றிருக்கிறார் சபரி. துளசி வாசம் மாறினால் கூட மாறும், ஆனால் தவசியின் வார்த்தை மாறாது என்று வசனம் பேசியவர். ஒவ்வொரு முறை வசனம் பேசுகின்ற போதும் கூட இது இவருக்காக எழுதப்பட்டதோ என்று நினைக்க தோன்றுகின்ற அளவுக்கு மிகைப்படுத்தியதாக நமக்கு காட்சிகளில் தோன்றவே தோன்றாது. வைரமுத்து அவர்கள் சொன்னதை போல திரையிலும் நிஜத்திலும் டூப் போடாத ஒரு மனிதர் உண்மையாகவே வாழ்ந்து உண்மையாகவே மறைந்திருக்கிறார். 71 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதனுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டிருக்கிறது. காவிய தலைவன் தற்போது காவியமாய் மாறியிருக்கிறார். காற்றோடு கலந்திருக்கிறது அந்த சந்தன காற்று. அந்த பேழை உள்ளே வைக்கப்படுகிறது. கேப்டன் எனும் சகாப்தம் இப்போது உள்ளே குழிக்குள்ளே வைக்கப்படுகிறது. இறுதியாக ஒரு முறை பார்க்க வந்திருக்கிறார்கள் அனைவரும். அவரை முகத்தை பார்த்துவிட்டு தற்போது விடைபெறா நாயகனுடன் விடைபெற்று சென்றிருக்கிறார்கள். கேப்டன் என்னும் சகாப்தம் இங்கே உறங்குகிறது. விஜயகாந்த் உடலுக்கு குடும்பத்தினர் மற்றுமுள்ள அனைவரும் இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது அந்த பேழை, சந்தனத்தால் ஆன பேழை உள்ளே இறக்கப்படுகிறது. 71 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த மனிதனுக்கு 72 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டு அவருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. மறைந்த விஜயகாந்துக்கு அங்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மற்றுமுள்ளவர்கள் அனைவரும் அந்த தங்களது நீங்கா நினைவுகளுடன் அந்த பகுதியிலிருந்து கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போதும் காவல்துறையினர் அவங்களது இறுதிப் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வேலை உள்ளே வைக்கப்படுகிறது. யாருக்கு பசி எடுத்துக் கொண்டிருக்கிறதோ இந்த சூழலில் ஒருவேளை விண்ணுலகில் இருப்பவர்களுக்கு பசி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் அங்கு இந்த வயிற்றுக்கு சோறிட வேண்டும் என்று சென்று விட்டாரோ கேப்டன் என்றெல்லாம் கூட அவரது ரசிகர்கள் அவரது இந்த இறுதிச் சடங்கை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண் உலகை விட்டு அவர் நீங்கி இருக்கலாம், ஆனால் எங்களது மனதை விட்டு அவர் நீங்கவில்லை என்று குறிப்பிட்டு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை நம்மால் கேட்க முடிகிறது. அந்த ஊரம் மரண ஊரமாக அங்கு இருக்கிறது. ஆனால் மக்கள் மனதில் அவர் என்றுமே இருந்து கொண்டிருக்கிறார். காற்றில் கலந்திருக்கிறது அந்த சந்தன காற்று. இருந்தார், இருந்தார், வாழ்ந்தார், மறைந்தார் என்றில்லாமல் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார், இப்படி ஒரு மனிதர் இருந்தார், இப்படி ஒரு மனிதர் அவர் மறையவில்லை, எங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறார் என்று ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் அவரது வாகனத்திற்கு அந்த இறுதி ஊர்வலம் செல்லக்கூடிய அந்த வாகனத்திற்கு பின்னால் ஓடி வந்தவர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள். தற்போது குழுக்குள்ளே அந்த சந்தன பேழை வைக்கப்பட்டுவிட்டது. மண்ணறைக்கு சென்றிருக்கிறார் கேப்டன். மண்ணுக்குள் அவர் புதைக்கப்படவில்லை, அனைவரும் விதைக்கப்பட்டிருக்கிறார். மக்களின் மனங்களோடு அவர் எண்ணங்களோடு காற்றில் கலந்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த். 71 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதற்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செய்திருக்கிறது. சந்தன பேடைகள் வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடலுக்கு இறுதிச் சடங்குகளை அவரது மகன் செய்திருக்கிறார். இறுதிச் சடங்கை பொதுமக்கள் காண்பதற்கு ஏதுவாக அந்த தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வெளியே LED திரைகள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த வானத்தை போல மனம் படைத்தவன் தற்போது அந்த வானத்திற்கே சென்றிருக்கிறான் என்று அவரது ரசிகர்கள், அவரது தொண்டர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்து மறைந்திருக்கிறார், அவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் அந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுடைய ஒரே கருத்தாக இருக்கிறது. இந்த சுற்றி இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இதை திரையில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு நிமிடம் ஒரு விம்மல், ஒரு விசும்பல் வந்து சென்றுவிடும். அந்த அளவுக்கு அந்த காட்சிகள் நம்மை கணக்கு செய்து கொண்டிருக்கிறது. அவரது உடல் பேழையில் வைக்கப்பட்டு அந்த பேழை மண்ணுக்குள் வைக்கப்பட்டு விட்டது. எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள், இருந்திருக்கிறார்கள், சென்றார்கள். எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். ஆனால் அப்போதெல்லாம் ஒரு நிமிடம் இந்த நொடி பொய்யாக இருந்துவிடக் கூடாதா என்று பலரும் கதறக்கூடிய அந்த கணத்தை நாம் கேட்க முடிகிறது. இந்த தகவல் விஜயகாந்த் என்ற மனிதர் இல்லை, மறைந்தார் விஜயகாந்த் என்ற
செய்தி பொய்யாக இருக்கக்கூடாதா, இந்த நிமிடம் இந்த தகவல் பொய்யாக இருக்கக்கூடாதா, இந்த நொடி பொய்யாக இருக்கக்கூடாதா, அல்லது அவர் மீண்டும் வந்துவிட மாட்டாரா? எப்படி அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தருக்கு எழுந்து வா நண்பா என்று அவர் ஒரு கடிதம் எழுதினாரோ, அதே போல நீ மீண்டும் எழுந்து வா தலைவா என்று கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவரது அவர்களது விசும்பலை வைத்திருக்கிறார்கள். விடைபெற்றார் விஜயகாந்த். விஜயகாந்த் என்னும் ஒரு மாமனிதர் விடைபெற்றிருக்கிறார் என்பதுதான் இப்போதைய நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. விடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னதை விட விடைபெற்றார் அந்த மாமனிதர். குழிக்குள் வைக்கப்பட்டு விட்டது அவரது உடல். அந்த சொக்க தங்கம் ஒரு முறை உரசினால் குறையும், ஆனால் இது எந்த முறை உரசினாலும் கூட அள்ள அள்ள குறையாத ஒரு தங்கம். ஈகையிலும் உலகையிலும் அனைத்து விதத்திலும் எந்த விதத்திலையும் யாருடைய மனமும் கோணாமல் இருக்கக்கூடிய ஒரு தங்கம் இந்த சொக்க தங்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் 1952 2023 மறைந்தார். மண்ணுக்குள் மறைந்திருக்கிறார், ஆனால் மக்களின் மனங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் தற்போதைய மிக முக்கிய அந்த உணர்வு. அனைவருக்கும் அதுதான் தற்போது இருக்கக்கூடிய உணர்வாக இருக்கிறது.